ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நார்மலாக சிக்கன் மட்டன் வச்சு பிரியாணி செஞ்சு பார்த்துருப்போம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு சூப்பரான காரசாரமான எக் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி, முந்திரி, பூண்டு, மஞ்சள் தூள், புதினா, தயிர், ஃப்ளேவர்ஸ்க்கு சிக்கன் மசாலா, காரத்துக்கு தனி மிளகாய் தூள், உப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இதுக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டான 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்களோட எல்லா வீடியோஸ்க்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை மறக்காமல் கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம இப்போது 2 வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவை நடுவில் கீரி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 4 பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி கீரி எடுத்துக்கிறேன். இஞ்சி நான் கட் பண்ணி பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. பூண்டு தோலோடு இருக்கவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் நம்ம தோலோடவே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கான மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 4 பீஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு, 5லேருந்து 6 கேஷ்யூஸ், ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் சூடானதும் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் இப்போது ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் 3 முட்டை உடைச்சி சேர்க்க போகிறேன். 3 முட்டை இதில் உடச்சி ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ஆட் பண்ணும்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டையில் உப்பும் காரமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கலாம். முட்டை இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இதே பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஏன் நான் இதே பேனில் எடுத்துக்கிறேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி முட்டை எடுத்தோம் இல்லையா, அதனால் அதோடய ஃப்ளேவர் அதிலே இருக்கும். அதனால் நம்ம அதிலே 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். ஆயிலும் கீயும் ஹீட் ஆன உடனே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 3 பட்டை எல்லாத்தையும் இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாமே பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே 3 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோம்ல, அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். எண்ணெயிலே ஏன் சேர்க்குறேன்னா, நான் இந்த பிரியாணிக்கு எந்த விதமான ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. நம்ம மிளகாய்த்தூளில் இருக்க கலர் தான் பிரியாணிக்கு சேரப்போகுது. ஸோ ஆயிலில் ஆட் பண்ணோன்னா கலர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்க்கும்போது நம்ம அடுப்பை சிம் பண்ணிக்கலாம், அப்போ தான் தீயாது. மசாலாவோட நல்லா பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கின உடனே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததும் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். மசாலா வேணும்னா சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த மசாலா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் காரம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு காரம் ஓகே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த எக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மசாலாவோட எக்கு சூப்பராக மிக்ஸ் ஆகுது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1.5 கப் அரிசி ஊற வச்சதால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்சியில் அரைச்சோம்ல அதுலேயும் நான் அலசி சேர்த்துக்கிறேன். 3 கப் அளவுக்கு தண்ணியை நான் சேர்த்துட்டேன். இப்போது நம்ம மீதி வச்சுருந்த புதினாவை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை இதில் சேர்த்ததும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா படுற மாதிரி லைட்டாக கிண்டி விடுங்க, இல்லைனா அரிசி உடஞ்சிரும். இந்த மாதிரி லெவலப் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இந்த நேரத்தில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். குக்கரை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க. ஃபுல்லாக ஒரு விசில் விடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போடுங்க. போட்டுட்டு விசில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போது ஓரத்துலேருந்து பிரியாணியை கிளறி பாருங்கள். நடுவில் கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். இந்த மாதிரி ஓரத்தில் மசாலா சாதம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு.
இதுக்கு நான் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உதிரி உதிரியாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு எப்போயாவது பிரியாணி கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி எக் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.